அப்படியே இந்த சைடு இருக்குண்ணா. காசி மாவுட்டுங்க. காசி. ஆமாம் சாப்பிட்டேன். வீடு அவ்வளோ வித்தியாசமாக தெரியணும்பா. ஒரே காஸ்டியூம் இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு சட்டை இருக்கணும், அதுக்கு டிஷர்ட்டில் இருக்கணும். மீனா இந்த மீன் அடிச்சுக்க மீனே கிடையாது. சொல்றீங்க கலவா மீன் நான் சொல்கிறேன்ல, நீ வாங்கி சாப்பிட்டு பார்க்கணும், அப்போ தான் தெரியும் அதை பற்றி. வஞ்சிரம் நல்லா இருக்கும்ன்றாங்க, கடை நல்லா இருக்கும். எல்லா மீனும் நல்லா இருக்கும்பா. சொல்கிறது என்னத்துக்கு சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். அதை வாங்கி சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும் அதனோட டேஸ்ட்டு. இந்த மாதிரி லைவாக இந்த மாதிரி லைவாக வாங்கி கலவை சாப்பிட்டு பாருங்கள், அது டேஸ்ட் தெரியும். நீ வாங்கி சாப்பிடாதவங்களே வீடியோ மட்டும் பார்த்துருந்தாக்கா எப்படி அது தெரியும். வாங்கி சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அதோட டேஸ்ட்டு. என்ன பண்ணி சாப்பிடணும் இல்லையா? ஃப்ரை பண்ணலாம், குழம்பு வைக்கலாம், எல்லாமே பண்ணலாம். எல்லாம் பண்ணலாம். போன்லெஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபிஷ் ஃபிங்கரும் போடலாம், கட்லெட்டு போடலாம். இந்த மீன் எல்லாத்துக்குமே உபயோகப்படும். பிரியாணி மீன் பிரியாணியே செய்யலாம். ஆமாம், ஹோட்டலில் மீன் போட்டாக்கா ஆளுங்களுக்கு இதாக வெட்டி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல மீன். ஓகே.